வணக்கம் பானு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய வளாகத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை அருகே ஒரு இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்திலும் தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய மிகப்பெரிய ரயில் வழித்தடமான சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய இடம்தான் சென்ட்ரல் ரயில் நிலையம். இங்கு இருந்து பல்வேறு இடங்களுக்கு, பல்வேறு மாநிலங்களுக்கு ரயில்கள் இயக்கப்படக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடியவர்கள், இங்கிருந்து இடம்பெயரக்கூடியவர்கள், அதே போல வெளியூரிலிருந்து இங்கு வரக்கூடியவர்கள் இங்கு தங்குவதற்கென சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மேலேயே முதல் தளத்தில் ஓய்வெடுக்கும் அறையானது இருக்கிறது. இந்த அறையில் அந்தந்த வசதிக்கேற்ப பொதுமக்கள் ரயிலில் பயணம் செய்யும் வரை காத்துக் கொண்டிருப்பதற்காக இந்த அறையானது அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இங்கு ஓய்வெடுக்கக்கூடிய அறையில் அடையாளம் தெரியாத இளம் பெண் ஒருவர் இன்று காலையில் சடலமாக இருப்பதை இங்கு பணி செய்து கொண்டிருந்த பணியாளர்கள் நேரில் கண்டிருக்கின்றனர். நேரில் கண்டவுடனே இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய RPF போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் பின்னர் ரயில்வே காவல் நிலையத்திற்கு, இந்த கோட்டத்திற்கு உட்பட்ட ரயில்வே காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள அரங்கத்தில் அந்த பெண் ஒரு துப்பட்டாவில் தொங்கிய நிலையில் இருந்து அந்த பெண் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சென்ட்ரல் போலீசார் தற்பொழுது தொடர்ந்து விசாரணையில் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்கொலை செய்து கொண்ட பெண் யார் என தற்பொழுது வரை எந்த ஒரு தகவலும் இல்லை. அதே போல தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ற குறித்தும் எந்த ஒரு தகவலும் இல்லை. இந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட பெண் யார் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போல தற்கொலை செய்து கொண்ட பெண்ணிற்கு வயது 22 முதல் 24 வயதிற்குள்ளாக இருக்கும் என இங்கு இருக்கக்கூடிய போலீசார் தற்பொழுது விசாரணை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்கொலை செய்து கொண்ட பெண்ணிடம் இருந்து அவரிடம் இருந்து எந்த ஒரு ஆதாரமும் தற்பொழுது வரை கைப்பற்றப்படவில்லை. அவரிடம் இருந்து எந்த ஒரு கைபேசியும் கூட அந்த பெண்ணிடம் இருந்து இப்பொழுது கைப்பற்றப்படவில்லை. அந்த பெண் இந்த இடத்தில் தான் தங்கியிருந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொள்வதற்காக இந்த இடத்திற்கு வந்தாரா என்ற கோணத்திலும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது முதற்கட்டமாக அந்த பெண்ணின் உடலை போலீசார் கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த பெண்ணின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக வெளியே எடுத்து செல்கின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து போலீசார் தற்கொலை செய்து கொண்ட பெண் யார் என்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணத்தை விசாரணை செய்து வருகின்றனர். அந்த பெண் அமர்ந்தவாறே துப்பட்டாவில் தொங்கியபடி இந்த நிலையில் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்திலும் தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து தற்பொழுது அந்த பெண்ணின் உடலானது மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்படுகிறது. தகவலுக்கு நன்றி மாயாவதி.